என்னக்கா? என்ன காலையிலே ஒரே யோசனையாகவே இருக்க? என்ன யோசனை? அதுவா லட்சுமி, இந்த கல்யாணம் இறங்கிட்டே இருக்குல்ல, அதான் பணம் காசு வேணுமே, என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சாப்பாடு வைக்கணும்ல, மதிய சாப்பாடு. அதான் சோறு கறி வைப்போமா, இல்லை ஒரே பிரியாணி மாதிரி எதாவது கிண்டிடுவோமான்னு பார்க்கேன். காய்கறிலாம் போட்டு பிரியாணி பண்ணுவேல நீ, அதே மாதிரி உன்னை பண்ண தெரியுமா? காய்கறி வெட்டி தரேன். எனக்கு வைக்க தெரியுங்க்கா. காய்கறியெல்லாம் அழகாக வெட்டி கொடு, நான் வைக்கிறேன். குக்கர் இருக்குல்ல, அழகாக அதில் வச்சிடலாம். வெஜிடபிள் ரைஸு சோறை வச்சு குழம்ப வச்சு கறியை வைக்கிறத விட இதுனா பிரியாணி மாதிரி இருக்குமா, பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும். பிரியாணி வச்சுருவோமா அப்போ? சரிக்கா, சரி. அதுக்கு என்ன, காய்கறிலாம் எடுத்துறட்டா, கட் பண்ணி தரியா? பிரியாணி தானக்கா, கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாமே. எல்லாம் வரட்டி எடுத்து போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சா முடிஞ்சு போச்சு. பிரியாணி ஈஸி தான், சூடாகவும் சாப்பிடும்ல. அத்தான் 1 மணிக்கு தானே வரும், ஒரு 12 மணி போல் பண்ணுவோம், அப்போ கரெக்டாக இருக்கும். ஆமாம், யாழினி எங்கே காணும்? யாழினியா அங்கே தானே இருப்பா. அக்கா தங்கச்சி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதேமாரி அவளும் பேசிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். யாழினிகிட்ட இந்த வயலில் மழை பெஞ்சு பற்றியா, அதான் அங்கே மாங்காய் தோப்பு இருக்குது, மாங்காய் எங்கே விழுந்துச்சோ என்னமோ, அப்படியே பார்த்துட்டு வர சொல்லணும். ஆமாம், தோப்பில் கிடந்தா எடுத்துகிட்டு வர சொல்லுக்கா, பழுக்க வச்சா சாப்பிடலாம். இப்போ மாங்காய் சீசன் பற்றியா, மாம்பழ சீசனு, அதான் பழுக்க வச்சு சாப்பிடலாம். எப்படி விழுந்துருக்குங்க காற்றுல, யாராவது எடுத்துகிட்டு போகுதுல, நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோமா? நம்ம எங்கிட்ட அங்கே போவ, வீட்டில் வேலை இருக்குல்ல, அவள்கிட்ட சொன்னால் அக்கா தங்கச்சியாக பேசிக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. யாழினி, யாழினி, என்னம்மா கூப்பிட்டீங்களா என்ன? ஆமாம் யாழினி, நம்ம தோப்பு இருக்குல்ல, மாந்தோப்பு, அங்கே மாங்காய் எங்கே விழுந்துச்சோ என்னமோ, நல்லா காற்று மழையாக இருந்துச்சுல்ல ராத்திரி, அதான் மாங்காய் தான் விழுந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. மாங்காய் இருந்தால் ஊறுகாய் போடலாம், பழுக்க கூடியதாக இருந்தேன்னா பழுக்க வச்சு சாப்பிட்லாம்ல. போங்கம்மா அங்கிட்டு, அங்கே இப்போ எப்படி போகுதுக்கு, ஒரே சகதியாக கிடக்கும், துணியெல்லாம் ஆகும். மாங்காய் தானே, போனால் போட்டு. இப்போ எடுத்துக்கு மாங்காய், இந்த மழை நேரத்தில் காய்ச்சல் தான் பிடிக்கும். வேணாம்மா, மாங்காய் விழுந்தாலும் யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க காலையிலே. என்னதுக்கா, எங்கே போக மாட்டேன்னு சொல்லுங்க. என்னது பெரியம்மா, என்ன செய்யணும்? இல்லை சத்தி, நேற்று மழை பெஞ்சில்ல, அதான் நம்ம மாந்தோப்பில் மாங்காய் எதுவும் விழுந்திருக்கா என்ன, எது போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். போக மாட்டேன்னு சொல்லுதா, அங்கே சகதியாக கிடக்கும் அப்படின்னு. அதான் போனால் மாங்காவாக இருந்தால் கொஞ்சம் ஊறுகாய் போட்டு உங்களுக்கு தந்து விடலாம்ல, பழமாக இருந்தால் சாப்பிடலாம், அதுக்கு தான் சொல்லுதேன். போயிட்டு வரையா சத்தி நீ அவளும்? நான் போனோம்னா காலைங்கிட்டும் வழுகி விழுந்து போடுவேன், அது வேற. இன்னைக்கு கல்யாண வேலை எம்பிட்டோ கிடக்கு, நான் அலைஞ்சாதான் அலைஞ்சபடி. அப்பாடா, எப்படி சந்தோஷம் மீட் பண்ணேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல சான்ஸ் கிடச்சி, மிஸ் பண்ணிடவே கூடாது. பையாக்காவை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ஏன்க்கா, வா, வீட்டிலே போர் அடிக்கி இருந்திருந்து, வா அப்படி தோப்புக்கு போயிட்டு மாங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு, வேணா உப்பு வேணா கொண்டு வாக்கா, மாங்காய்லாம் பறித்து அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்குள்ள சத்தி, மழை பெஞ்சில்ல, அங்கே ஒரே சகதியாக இருக்கும், காலையில் இதிலே விட்டுட்டோன்னு வையேன், அம்மாடியோன்னு போய் விழுந்தான் கிடக்கணும், அதுக்கு தான் பார்க்கேன். அதுக்கு என்னக்கா, நான் இருக்கேன்ல, வா 2 பேரும் பிடிச்சிக்கிடுவோம் ஆளுக்கு. உனக்கு நான் துணையாச்சு, எனக்கு நீ துணையாச்சு, கையை பிடிச்சிட்டே போவோம். விழுந்தா 2 பேரும் விழலாம், விழுந்தா அங்கே ஏதாவது அருவி இருக்கலாம், குளிச்சுட்டு அப்படியே வரலாம். அப்போ போ சத்தியா, நீயும் யாழினியும் போய் பறிச்சிட்டு வாங்க. ஏன் சும்மா விடணும், நம்ம வீட்டு மரத்தில் உள்ளது தானே, யாரையா கொண்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஊறுகாய் போட்டு வச்சா இருக்கும்லாம்மா. இன்னும் வடுமாங்காய் போட்டு வச்சாலே இருக்கும், 2 மீனுக்கு போட்டுக்கிடலாம், 2 குழம்புக்கு போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். சரி யாழினி, நீயும் சத்தியாவும் போயிட்டு வாங்க. ஆமாம், நீ எங்கே? அவள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நேற்று வர நல்ல மழையா, மேடம் நல்ல சொகுசாக பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கா. நானும் அக்காவுமே போயிட்டு வரோம்மா. இனி அவள் எழுந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளித்து வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும். நாங்கள் 2 போயிட்டு வரோம். சரி யாழினி, ஒரு பை கிடந்தா எடுத்து கொண்டுட்டு போ. அங்கே மாங்காய் முருங்கைக்காய் காய் எல்லாம் விழுந்திருக்கும் பார்த்துக்கோ, போவடி வழியிலே விலையிலே. அவளும் கிடந்தா பையில் போட்டு கொண்டுட்டு வா, ஏன் சும்மா விடணும். ஆமாம், எல்லாம் உங்களுக்கு வழிநடுவாக கிடக்குது. நம்மளை மாதிரி தான் எல்லோரும் அவங்கவுங்க தோப்பில் உள்ளது முக்கியம்னு எடுத்துகிட்டு காலையிலே போயிருப்பாங்க. நம்ம தோப்புலையும் கிடக்கோ என்னமோ எடுத்துகிட்டு போனாங்களோ, வேணா நீங்கள் சொல்லுதீங்களேன்னு வேணா போகிறேன். வாசத்தி, போயிட்டு வருவோம். அப்பாடா, நல்ல ஒரு சான்ஸ் கிடந்துச்சு, மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி பெரியம்மா, அம்மா நாங்கள் போய் மாங்காய்லாம் பறிச்சிட்டு வரோம். நாங்கள் வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், தேடாதீங்க. இன்றைக்கி வந்தால் வர சொல்லுங்கள். அவள் எங்கே எந்திரிக்க, அவள் வெயில் அடித்தாலே எந்திரிக்க 12 ஆகும். நேற்று மழை வேற விழுந்திருக்கு,
அவள் இனி மத்தியம் சாப்பாடுக்கு தான் எந்திப்பா, அதுவும் எழுப்புனாதான் எந்திப்பா. சரி நீங்கள் போயிட்டு வாங்க. வாக்கா போயிட்டு வருவோம். போ சத்தி, பை எதாக இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். அம்மா பை எங்கிட்ட இருக்கு, எடுத்தாங்களேன். பையெல்லாம் வேண்டாம் டீ, அங்கே நம்ம துவாப்பில் சாக்கு கிடக்கு நிறைய வெள்ளை சாக்கு, அதில் போட்டு கொண்டுட்டு வாங்க கட்டி. ஏக்கா இனி 2-3 நாளில் நிச்சயார்த்தம் இருக்குல்ல, நீ சொல்லலாம் போகலையா? அது இல்லாமல் சாப்பாடெல்லாம் எப்படிக்கா, ஹோட்டலில் கொடுக்க போறியா இல்லை நம்ம பொங்கணுமா? என்ன எதுவும் ஒன்றும் சொல்லலை, 2 நாள் என்ன பாருன்னு போயிடும். அது நம்ம போட்டு எங்கே பண்ணிகிட்டு இருக்க, காலையில் வேணால் இட்லியும் சாம்பார் வேணால் வைக்கலாம், மத்தியத்துக்கு நம்ம 2 வரலாம் முடியுமா என்ன? நிச்சயார்த்தம்னா அவ சொந்த அதிகம், எப்படியும் 10, 50, 100 பேர் வருவாங்க, 50 பேருக்கு நம்ம வைக்க முடியுமா என்ன? அதுக்கு என்னக்கா 50, 100 பேர் தானே, தாராளமாக வைக்கலாம். முந்தின நாள் அத்தாண்ட போய் காய்கறியெல்லாம் வாங்கி போட சொல்லு, ராத்திரியே காய்கறி அவ்வளோ வெட்டி தண்ணியில் போட்டு நினச்சி வச்சுருவோம். காலையில் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு கறியாக வச்சுருவோங்க்கா, கரெக்டாக இருக்கும். சோறை வந்து கடைசியாக போட்டுக்கிடலாம், அப்போ தான் கொதிக்க கொதிக்க சோறு வைக்கலாம். 100 பேர் தானக்கா, இது என்ன பெரிய விஷயமா? அது பொடி அடுப்பு வச்சுருக்கேன், இங்கே விறகு அடுப்பு, அது 2-3 அடுப்பாக கடலை கூட்டி வேணால் வச்சு 2-3 அடுப்பில் சமையலை பண்ணிடலாம். இதுக்கு என்ன வெளியே போய் பண்ணதுக்கு, வெளியே நல்லாவும் இருக்காது பார்த்துக்கோ. நம்மளே பண்ணுவோமாக்கா சமையல், இங்கே தான் உனக்கு காய்கறி தோட்டம்லாம் இருக்க, கொஞ்சம் மலிவாக காய்கறியும் கிடைக்கும். அப்படியே சொல்லுதே. ஆமாம், முன்னாடிலாம் நம்ம அப்படி தானே, என்ன விசேஷம் இருந்தாலும் வீட்டில் நம்ம தான் பண்ணுவோம், காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து. பற்றியா இப்போ தான் இந்த ஹோட்டலுன்னு எல்லோரும் ஒரு விசேஷம் இருந்தால் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுடுவாங்க. அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது, ஒரு நேரம் சோறு வெந்திருக்கு, ஒரு நேரம் குழஞ்சி போகுது, கறி புளி ஒன்றும் நல்லா இல்லை. வந்தவங்களுக்கு வயிறார நம்ம சாப்பாடு போடணும், நம்ம கையால் சமையல் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அப்போ ஒன்று செய்வோம், அத்தாங்காரர் வரட்டு, அவர்கிட்ட கொஞ்சம் லிஸ்ட்டை போட்டு எழுதி கொடுப்போம். என்ன இட்லி சாம்பார் வேணால் நம்ம வைக்கலாம், அடுப்பு தான் கிடக்க, 2-3 அடுப்பு கூட்டியாச்சுன்னா 5 நிமிஷத்தில் தான். என்ன ஒரு 2 கறி வச்சா போதாது, ஒரு சாம்பாரும் வச்சு ஒரு பருப்பு குழம்பும் வைக்கணும், கொஞ்சம் மோர் போதும். வேறு என்ன கறி, அவியல் வைக்கலாம், ஒரு பொரியல், ஒரு மாங்காய் பச்சடி, வேறு என்னத்த நார்த்தங்காய் பச்சடி, அப்பளம், இவ்வளோ போதுமே தாராளம். பற்றி எவ்வளோ போதும்ல தங்கச்சி, வேறு எதாவது கறி வைக்கணுமா? ஏக்கா இதே தாராளம் போதும்க்கா. பச்சடி கிச்சடியெலாம் நைட்டே வச்சிடணும் பார்த்துக்கோ. இஞ்சி பச்சடி வைப்போம் பற்றியா, ராத்திரியே வச்சுருவோம் பற்றியா, அதேமாரி வச்சிடணும். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வைக்கிறதா இருந்தால் வெள்ளரிக்காய் நைட்டே அவிச்சு வச்சிடணும். காலை எழுந்து தேங்காய் துருவி போட்டு அரைச்சி வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஈஸி தாங்க, நம்மளே செய்வோம். நம்மளால் முடியாத என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம், நம்மளே செய்வோம், யாரையும் ஒன்றும் கூப்பிடாண்டா. கொஞ்சம் பாயசத்தையும் வைப்போம், சரியா? சரி லட்சுமி, அப்போ அப்படியே பண்ணிடுவோம். நீ எனக்கு இருக்குது துணையாக இருக்குது பார்த்துக்கோ. இதுதான் அக்கா தங்கச்சி வேணும்னு சொல்லுது. அண்ணன் தம்பி இருந்து என்னத்துக்கு வருவானுங்க, தின்னுட்டு பொண்டாட்டி பார்த்தாலே ஓடி போயிடுவானுங்க. அக்கா தங்கச்சின்னு இருந்தால் தான் நம்ம கூடயே வந்து இருந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க பத்தியா? ஆமாக்கா, ஆம்பளை பிள்ளையும் வேணும்தான், பொம்பளை பிள்ளையும் வேணும்தான். 2 பிள்ளைகளுக்கும், ஒரு பிள்ளை இருந்தால் இன்னொரு பிள்ளைக்கு ஆசையாக இருக்கும், இன்னொரு பிள்ளை இருந்தால் இந்த பிள்ளைக்கு ஆசையாக இருக்கும். என்னத்த சொல்ல. சரி, அப்போ லிஸ்ட்டெல்லாம் போட்டு எடுத்து நம்ம வீட்டிலே வைப்போம். பூக்கெல்லாம் சொல்லாண்டாமாக்கா, பூவு வேறு இலை அதெல்லாம் உண்டுல. இப்போ காற்று வர நல்லா அடிக்கி, இலையெல்லாம் கிழிஞ்சிடக்கூடாது. ஊருக்கு முன்னாடியே சொல்லி வைங்க, இலைக்கு தோட்டத்தில் இருந்தால் இல்லை நம்ம தோட்டத்திலே இருக்க, அதில் அறுத்தா கூட போதுமே பத்தியா? ஆமாம், அதுக்கு இந்த காய்கறி இலை அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை லட்சுமி. நம்ம இங்கே பக்கத்தில் சொல்லிட்டாலே போதும், நம்ம தோப்பிலையும் கொஞ்சம் இலை நிற்கி பறிச்சிக்கிடலாம், அதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. நாளை கழிச்சான விசேஷம், நாளைக்கு போய் நானும் அத்தானும் எல்லா இடமும் சொல்லிட்டு வாரோம். அப்படி போய் சந்தையில் போய் எல்லா சாதனமும் வாங்கிட்டு வாரேன். வந்தால் நம்ம ராத்திரியே எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம், வச்சு காலை எழுந்துச்சு கறி புளியெல்லாம் வைப்போம், அவ்வளோந்தான். தூக்கமாக வருதுமா. என்ன நிகி, இப்போ தான் முழிப்பு வந்துச்சோ? மணி எத்தனை தெரியுமா? மணி 11 ஆக போகுது. நல்லா தான் தூங்குதே, கொஞ்ச நேரம் கூட தூங்க வேண்டியதானே? இல்லை பெரியம்மா, மழை பெஞ்சோ ஒரே குளிராக இருந்து இப்போமே எந்திரிச்சிருக்க மாட்டேன். ஃபோன் அடிச்சுட்டே இருந்து பார்த்தா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் அப்பாட்ட என்னன்னு கேட்டுட்டு இப்படி வாரேன், தூக்கமும் போயிட்டு. என்னது அப்பா ஃபோன் பண்ணிச்சா? தர வேண்டியதுனடி. அப்பா என்ன சொல்லிச்சு? அப்பா 1 வாரம் ஆயிருமா, மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிட்டான். யாருக்கும் அங்கே உடம்பு முடியலையா அவங்க சீஃபுக்கு, அதான் நீ 2 நாள் கழிச்சு தான் மீட்டிங் வைப்பாங்களாம். அது வரையும் அப்பா அங்கே தான் ஸ்டேயான். இங்கே நிச்சயார்த்தத்துக்கு எப்படி வர முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிச்சு. ஐயையோ அப்படியா? ஐயே 2 நாளில் முடிச்சுட்டு நிச்சயார்த்தத்துக்கு வாரேன்லாம் சொல்லிச்சு. இந்த நேரமாக அவரு கல்யாணம் ஆகணும். சே, வாரேன்ல சொன்னாங்க, நிச்சயார்த்தத்துக்கு வருவேன் எடுப்பேன்ல சொன்னாங்க. இப்போ என்ன இப்படி சொல்லுதாங்க? ஃபோன் எடுத்துகிட்டு வா,
அப்பட என்னன்னு கேட்கட்டு. சரி லட்சுமி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? யாருக்கோ உடம்பு முடியாம அதானே தள்ளி போட்டிருக்காங்க. நீ இதுக்கு அது இதுன்னு சொல்லாத. வெளியூர் போயிருக்காங்கல்ல, அவங்களே வரட்டு. நிச்சயார்த்தம் தானே, கல்யாணத்துக்கு வர சொல்லு. அதுக்கு இல்லைக்கா, வருவாங்கன்னு நினச்சேன். ஏன்டே வருவேன்னு தான் சொன்னாங்க. அதுதான் நான் அவங்களுக்கும் துணியெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்தேன். இப்போ எப்படி சொல்லுதாங்க பாரு, நம்ம நேரத்தை பாரு, அப்படி தான் இருக்குது. ஆமாம் பெரியம்மா, யாழினி அக்கா சத்தியெல்லாம் எங்கே காணும்? அவங்களா நம்ம மாந்தோப்புக்கு போயிருக்காங்க. தோப்பில் நேற்று மழை பெஞ்சு பற்றியா, மாங்காய் கிங்க விழுந்திருந்தா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கேன். அங்கே போயிருக்காங்க. நீ வேணா சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயேன். வேண்டாங்க, நீ பல்லகில் தேய்ச்சிட்டு சாப்பிட்டுங்கண்ணே இரி. அவளுக்கு இப்போ வருவாளுங்க, மாங்காய் தான் எடுக்க போயிருக்கா. என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லா, எழுப்ப வேண்டியதானே, இந்திப்போம்லா. என்னையும் விட்டுட்டு போனாங்க, நானும் தோட்டத்தை போய் பார்த்துருப்போம்லா. எங்கே போனாலும் நானும் உண்டு நிற்காத. அப்படி இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதானே. உருளியே சுற்றணும், சுற்றிக்கிட்டே கிடக்கணும். சுற்றினாலும் காணாது, எவ்வளோ சுற்றினாலும். பா போய் பல்லில் தேய்ச்சி குளிச்சுட்டு எடுத்துட்டு வா, சாப்பிடு. சும்மா இது லட்சுமி, பிள்ளை எதுவும் சொல்லாத. போம்மா, நீ போய் பல்ல ஏதாவது தேய்ச்சிட்டு வா, பெரியம்மா சாப்பாடு வைக்கேன்.